வணக்கம். இப்போ நாம் இந்த மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த மிஷினை பார்க்கலாம். இந்த மிஷினுடைய டப்பாவை இப்போ நான் கழட்டுறேன். ஹெட்டு அந்த டப்பாவை கழட்டுறேன். கழட்டி அது உள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நல்லா பாருங்கள். இதுதான் இந்த மிஷின்காரன் ஃபிட் பண்ணி வச்சுருக்கிற ஹெட்டு. இந்த ஹெட்டு எப்படி பண்ணியிருக்கான்னா, நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பாத்திரத்தில் பேர் போடுறோம்ல, அந்த மிஷினுடைய காயலை கழட்டி வச்சு தான் அந்த ஹெட்டில் அவன் ஃபிட் பண்ணியிருக்கிறான். நல்லா பாருங்கள். இது பாத்திரத்தில் பேர் போடுற மிஷின். இது எல்லா பாத்திர கடையிலையும் இந்த மிஷின் கிடைக்கும். வெறும் 600 ரூபா தான் இந்த மிஷினுடைய விலை. அது உள்ளார ஒரு காயில் இருக்குது. அந்த காயில் தான் இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன்ல, அந்த காயில் தான் அந்த காயில். அது அந்த காயில் வெறும் 180 ரூபா. நல்லா பாருங்கள். அந்த பாத்திரத்தில் பேர் போடுற மிஷினும் அந்த மிஷினுடைய அந்த முள்ளும் எப்படி இருக்குது, ஒரே சேமாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நான் கை வச்சு காமிக்கிறேன். நல்லா பாருங்கள். அதுவும் ஒன்று தான். அது உள்ளார ஒரு ராடு ஒன்று கம்பி மாதிரி கொடுத்துருப்பான். நான் கை வச்சு காமிக்கிறேன். அதை பாருங்கள். இது உள்ளார இருக்குது. அதையும் நான் கைட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதை பாருங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்பீடு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அந்த மாரி ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் இதே தான். இதை மோடிஃபை பண்ணி அதில் அப்படியே வச்சுருக்கிறான் அவன். அதை பாருங்கள். நான் இப்போது அந்த பாத்திரத்தில் பேர் போடுற மிஷினை கழட்டி காமிக்கிறேன். பாருங்கள். நான் இப்போது இதை கழட்டிட்டேன். அது பாருங்கள். இதில் இருக்குது இல்லைங்களா, இந்த காயில் தான் அதில் அவன் வச்சுருக்கிறது அந்த மிஷினில். அதை பாருங்கள். அதுதான் இதில் பெயிண்ட் அவன் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கான். இதில் பெயிண்ட் இல்லாமல் இருக்குது. இந்த ராடு இப்போ இருக்குங்களா, இந்த ராடு தான் அந்த ராடு. அது நல்லா பாருங்கள். அந்த ராடு தான் இதில் வச்சுருக்கிறான். அது வரைக்கும் பாருங்கள். அந்த ராடு தான் இது. இதை தான் அவன் எடிட் பண்ணி வச்சுருக்கான். இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுற நெட்டு. இதில் நம்ம ஸ்பீடு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அவ்வளோதான். இதுதான். நல்லா பாருங்கள். இது நம்ம டைட் பண்ணால் ஸ்பீடாகும், லூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்லோவாகும். அவ்வளோதான் அவனுடைய வேலை. இந்த காயில் தான் அதில் அவன் செட் பண்ணி வச்சுருக்கிறான். இந்த காயில் ஒரு அரை மணி நேரம் ஓடினாலே ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா அந்த காயிலெல்லாம் எரிஞ்சிடும், எல்லாம் தீஞ்சிடும். பாத்திரத்தில் பேர் போடுற அந்த மிஷினுடைய காயில் தான். அதை பாருங்கள். அந்த காயில் தான் அதை அப்படியே மோடிஃபை பண்ணி அதில் வச்சுருக்கிறான் அவன். அவ்வளோதான். இது நம்ம ஸ்டார்டர், இந்த பெரிய பெரிய ஸ்டார்டர் வருது இல்லையா, அது உள்ளார அந்த காயில் கிடைக்கும். அந்த காயில் தான் அதை அவன் ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறான். அந்த காயில், இந்த காயில் நான் புதுசாக வாங்கியிருக்கிறேன். பாருங்கள். இது எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் கிடைக்கும். இப்போ நான் புதுசாக வாங்கினேன். இது இந்த வீடியோக்காகவே நான் புதுசாக வாங்கி உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் வாங்கினேன். இது 180 ரூபா. எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் இது கிடைக்கும். ஸ்டார்டரில் வர காயில் இது. இந்த காயில் ஹீட் ஆச்சுன்னா உள்ளார காயில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இது தீஞ்சு போனது. அவ்வளோதான். ஒரு 1 ஹவர் ஓடிச்சுனாலே தீஞ்சிடும், எரிஞ்சிடும் இந்த காயில். இது தான் அவன் அதில் செட் பண்ணி வச்சுருக்கிறான். இது இந்த மோட்டர் ஸ்டார்டரில் இந்த காயில் யூஸ் ஆகும். பாருங்கள். நல்லா இது எலக்ட்ரிஷியன் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பாருங்கள். இந்த காயில் தான் அதில் வச்சுருக்கிறான் அவன். இது ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் ஓடினாலே இப்போ ரொம்ப ஹீட் ஆகும். கண்டினியூவாக ஓடும்போது ஹீட் ஆகி என்ன ஆகும்னா உள்ளார ஏதாவது லைன் தீஞ்சு எரிஞ்சிடும். இவ்வளோ தாங்க இதில் இருக்கிற விஷயம். இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவங்ககிட்ட மாற்றணும் அப்படின்னு, ரிப்பேர் ஆகிடுச்சி மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா 40,000 50,000 கேட்பான். இது மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய் இருந்தாக்கா ரெடி பண்ணிடலாம். இது நீங்கள் மாற்றணும் அவங்ககிட்ட போனீங்கன்னாக்கா 40,000 50,000. இந்த இருக்குங்க இல்லைங்களா, ஸ்டெப்பர் மோட்ரு. இந்த ஸ்டெப்பர் மோட்ரு அப்பப்போ ஹீட் ஆகும். 2 தடவை நான் மாற்றிட்டேன். திரும்பி ஹீட் ஆகி அதுவும் இப்போ ஒர்க் ஆகலை. இப்போ அப்படியே தான் நிற்கிது. இந்த மிஷினை நம்பி எந்த ஒரு ஒர்க்கையும் நீங்கள் வாங்கவே முடியாது, செய்யவே முடியாது. ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டிங்கன்னா
மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும். ஒன்று ஒழுங்காக வந்து என்கேரிங் ஆகாது, இல்லைன்னா மிஷின்னு ஓடாது. ஏதாவது ஒரு புது புது பிரச்சனையாக வந்து வரும். அதுதான் யூனிடெக் சிஎன்சி. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டாக்கா உங்களை பிளாக் பண்ணிவிடுவான், எதுவுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டான்.